காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தலைமை வைக்கிறது எங்களுக்கு தகுதி இல்லையா, கூட்டணி ஆட்சி என்கிற கோரிக்கை வீழ்த்தப்பட்டு விட்டது. ஒரு நாள் ஆக முடியாது நினைச்சு ஓட்டு போட மாட்டேன்ல, மீண்டும் அதிகாரத்தை அடையணும், எங்களை சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியவே தெரியாது. விஜய் செத்துட்டா நான் சொன்னா ஒத்துக்குறியா நீ? விஜய் பின்னாடி போய் ஒரு 18 சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்க முடியுமா? அங்கு ஜனநாயக பண்பே இல்ல, மாற்று கருத்தை பேசுவதற்கான வாய்ப்பே அங்கு இல்ல. அமித்ஷா டோனும் எடப்பாடி டோனும் ஒரே டோன் கிடையாது. அமித்ஷாவை தாண்டி யார் பேசுவா? நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த சில நாட்களாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள தொடர்ச்ச சலசலப்பு நீடிச்சுட்டே இருக்கு. அது வர வர அதிகமாயிட்டே இருக்கு. நேற்றைய தினம் கூட செல்வ பிறந்தகை அவர்கள் காங்கிரஸ் மேலிடத்துக்கு போய் தமிழக அரசு சூழலை ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு சார். எப்படி பாக்குறீங்க இதை? மாலை நேரத்துல கூடு அடைவதற்கு முன்பு பறவைகள் கிச்சு 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 சத்தம் அடையும். கூடு அடைஞ்ச உடனே எல்லாமே அமைதியா மாறிடும். 22ஆம் தேதி, பிப்ரவரி 22ஆம் தேதி தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை என்பது தொடங்குகிறது. காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, நம்ம 67 ஆட்சியை இழந்தோம், ஏறத்தாழ 58 ஆண்டுகள் இழந்தோம். மீண்டும் விட்ட இடத்தை பிடிக்கவே முடியல. சீட்டாட்டத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, விட்டதை பிடிக்கணும்பாங்கல்ல, அது மாதிரி விட்டதை பிடிக்க முடியல. அந்த ஆட்சி அதிகாரம் என்கிற குதிரை இவர்களை கீழே தள்ளி விட்டு ஓடிவிட்டது. மறுபடியும் அந்த குதிரையை பிடிக்கணும்னா அந்த குதிரையில திமுக போய்கிட்டு இருக்கு. எப்படி அந்த குதிரையை பிடிக்கிறது அப்படின்னா, திமுக பின்னாடி தோல்ல பின்னாடி உட்கார வச்சிருக்கு. அந்த ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நம்ம ஒரு பங்கு பெறக்கூடியவராக ஏன் மாறக்கூடாது என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனா அவங்களுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாக இருக்கிறது. 1967 காங்கிரஸ் கட்சி தோற்ற போது அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது 45%. சம பலத்தில் இருந்திருக்காங்க. காமராஜர் அவர்கள் மறைந்த போது அவருடைய வாக்கு சதவீதம் 35%. 10 குறைஞ்சிருச்சு அவர் காலத்திலே. அப்புறம் படிப்படியா குறைகிறது. 1980 காலகட்டங்களிலே இதே கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை திமுக அவர்களுக்கு வழங்கியது. அப்ப 114 தொகுதிகள் திமுகவுக்கு, அவர்களை விடவும் கூடுதல் தொகுதி 117 தொகுதி காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க. ஆனா நிலைமை என்ன தெரியுமா? அப்ப எம்ஜிஆர் வெற்றி பெற்று விட்டார். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு கலைஞர் டயலாக் எல்லாம் அடிச்சாரு. ஆனால் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தா, கூட்டணி ஆட்சி என்கிற கோரிக்கை வீழ்த்தப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் அதை விரும்பவில்லை. அதற்கு பின்பு அவர்களுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் சரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த சரிவு எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா பார்த்தீங்கன்னா 2014 காலகட்டங்கள் படி அவர்களுடைய வாக்கு சதவீதம் 4.3 தான். அப்ப 45% எங்கே இருக்கிறது, 4.3% எங்கே இருக்கிறது? படிநிலையில் சரிந்து கொண்டே 10 மடங்கு கீழே இறங்கி விட்டார்கள். இப்ப கேட்கிறாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை போகும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, தோழமை சுட்டல் என்று ஒன்று. தோழமை கட்சிகளோடு நீங்கள் உரிமை பாராட்டுவது என்பது உண்டுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் களத்திலே வேலை செய்யாமல் ஒரு கட்சி வலிமை பெறுமா? வலிமை பெறுவதற்கான வாய்ப்பு பெறுமா? இப்ப பாஜக தினசரி என்ன செய்யறான், களத்திலே போய் ஏதோ வேலை செய்யறான். அண்ணாமலை தலைவரானதுக்கு பின்பு சோசியல் மீடியால தொடர்ந்து ட்ரெண்டிங்ல இருக்காரு. காங்கிரஸ்காரர்கள் யாராவது ட்ரெண்டிங்ல இருந்திருக்கா? பாத்திருக்கீங்களா நீங்க?
இப்போ வர்றாங்க, இப்போ வந்து ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்கு இந்த வம்புழுக்கிறனால வர்றாங்க. நான் கேட்பது, அன்றாட அரசியல் களத்திலே காங்கிரஸ் எங்காவது ஒரு இடத்துல வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டதை நம்ம பார்த்திருக்கிறோமா? எல்லா கட்சிகளும் போராடுகிறது. மதச்சார்பின்மை மாநாடுன்னு விசிகா நடத்துது. விசிகா மதச்சார்பின்மை மாநாடு நடத்துகிறதுனா அந்த கொள்கை யாருடைய கொள்கை? காங்கிரஸ் தான் மதச்சார்பின்மையினுடைய கோட்பாட்டுக்கு முழுமையாக சொந்தக்காரர்கள். ஏன்னால் விசிகா ஒரு மாநில கட்சி, அது பல மாநிலங்களுக்குள் இப்பொழுது பரவி கொண்டிருக்கிறதுனாலும் இப்பொழுதைக்கு அது மாநில கட்சி தான். ஒரு தேசிய அளவில் இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை கொள்கை என்பது காந்தி வடிவமைத்தது, ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் வந்து கட்டி காத்தது, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போன்றவர்களால் அரசியல் சாசனமாக எழுதப்பட்டது. அதை காப்பாற்றுகிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, மற்ற கட்சிகளை விடவும், கம்யூனிஸ்டுகளை விடவும், விடுதலை சிறுத்தைகளை விடவும், அம்பேத்கரிய இயக்கங்களை விடவும், பெரியாரி இயக்கங்களை விடவும் யாருக்கு அது அவர்களுடைய கொள்கை சொத்துனா மதச்சார்பின்மை காங்கிரஸினுடைய கொள்கை சொத்து. காங்கிரஸ்காரன் அதை பத்தி பேசுறானா? நீங்க பேசும்போது எனக்கு குறிப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னா, வளர்ச்சிங்கிறதுக்கு இல்ல, பெரும்பாலும் காங்கிரஸ் வீழ்ச்சி சொல்றீங்க. இப்போ அவங்க வளர்ச்சிக்காக தான் அந்த ஆட்சியில பங்கு, அதிகாரத்தை பங்கு கொடுங்க, அப்பதான் கட்சி வந்து வளர்த்துக்க முடியும்னு வாதம். சரி, இப்ப தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில கடந்த தேர்தலில் 25 தொகுதி வழங்கினாங்க. 18 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். கடைசியா ராஜினாமா செய்த விஜயதாரணியை கழிச்சிட்டீங்கன்னா 17 எம்எல்ஏக்கள். 17 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு கைவசம் இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. 10 எம்பி இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கு ஒரு 17 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கல்ல. இவர்கள் தமிழ்நாடு முழுக்க வளம் வருகிறார்களா? கட்சி பணி செய்கிறார்களா? களத்தில் போய் போராட்டங்களை ஒருங்கிணைக்கிறார்களா? பேரணி நடத்துகிறார்களா? ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்களா? பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்களா? என்ன செய்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ கதர் சட்டையை வந்து வெளுக்க போட்ட சட்டையை நீ வாங்குறதே இல்லை. திடீர்னு வந்து நீ வந்து தேர்தல் வருதுங்கிறதுக்காக செலவு பண்ண சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ வந்து திடீர்னு ஆட்சியில் கூட அதிகாரத்தில் கூட பங்கு கொடுன்னு கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? மக்களிடமிருந்தானங்க அதிகாரம் பிறக்குது. மக்களை நீங்கள் திரட்டணும்ல. உங்க பக்கம் 12 ஆண்டு காலமாக ஒரு பாசிச ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? மத்திய அரசாங்கம் எவ்வளவு அவர்களுடைய திட்டங்களை அம்பலப்படுத்துவதற்கு உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? அவன் அவ்வளவு தவறு செய்திருக்கிறான். பகல்காம் தாக்குதல் ஒரு பகல் நாடகம். இப்போ சமீபமாக நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் நாடகமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கு பின்னால அவர்கள் அரசியல் எவ்வளவு மோசடியாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடி என்னவாக இருக்கிறது? எஸ்ஐஆரினுடைய மோசடி என்னவாக இருக்கிறது? இதையெல்லாம் விலைக்கு தெருமுனை கூட்டமாவது போட்டதுண்டா? மாணிக் தாக்கூர் தமிழ்நாடு முழுக்க வளம் வந்திருக்கிறாரா? நீங்க களத்துல வேலை செஞ்சுட்டு உங்களுக்கான தொண்டர் பலத்தை அதிகப்படுத்திட்டு, உறுப்பினர் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திட்டு, கட்டமைப்பை உறுதி செய்துட்டு, காங்கிரஸ் இல்லை என்றால் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலைமையை உருவாக்காம தேர்தல் காலத்திலே மட்டும் வந்து நான் வந்து இந்த மாதிரி பேசுவேன்னா எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள்? உங்களுடைய வலிமை என்ன? அதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் வந்து காமராஜர் காலம் தொட்டு நீங்க காமராஜர் ஆட்சி அமைப்போங்கிறியா? இப்ப காமராஜர் ஆட்சி அமைக்கன்னா 45% மேலான வாக்குகளை பெறக்கூடிய வல்லமை நீங்கள் பெறணும்ல. இப்ப கூட என்ன சொல்றீங்க? விஜய் எங்களை கூப்பிடுறாரு. விஜய்க்கு கட்டமைப்பு இருக்கிறதா? கருத்தியல் வலிமை இருக்கிறதா? களத்தில் நின்று போராடக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா அவருக்கு? அவர் மாசம் ஒரு வாட்டி வெளியே வருவாரு, 10 பஞ்சு டைலாக பேப்பர்ல வச்சு படிச்சு விட்டு போய் படுத்துக்குருவாரு. ஒவ்வொரு வட்டம் வரும்போது நெரிசல் மரணம் மாதிரி ஏதோ ஒரு மரணம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட ஒருத்தன் செத்து போயிட்டான். யாரோ ஜோசியக்காரன் சொன்னான் 12 மணிக்கு கூட்டம் போட்டா தான் உனக்கு வந்து நல்லது, யோகம் பிறக்கும்னு சொன்னான். என்னை பார் யோகம் வரும்னு, அந்த கழுதையை பார்த்தா தான் யோகம் வரும்னு சொன்ன மாதிரி 12 மணிக்கு கூட்டம் போடுற. பட்ட பகல்ல எங்கேயாவது யாராவது அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் வந்து 12 மணிக்கும் 1 மணிக்கும் போட்டதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கிடையாது. இந்த முட்டாளை தவிர யாருமே அதை செய்ய மாட்டான். அடிப்படை தாவேகா என்கிற முட்டாள்களின் கூட்டத்தை தவிர உச்சி வெயில் நண்பகலில் எந்த முட்டாளும் பொதுக்கூட்டம் போட மாட்டான். மக்கள் சந்திப்பை நிகழ்த்த மாட்டான். ஒவ்வொரு முறையும் மரணம் நிகழ்கிறது. அந்த மரணம் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கிறான்னா செத்து போன சூரஜ் ஒரு விஜய் தானே. விஜய் செத்துட்டான் நான் சொன்னா ஒத்துக்குருவியா நீயே? ஆதவ அர்ஜுனாவை ஒவ்வொருத்தரும் ஒரு விஜய்ங்கிறியா? இப்ப செத்து போன சூரஜ் விஜய் கிடையாதா? ஏதாவது இவரை காட்டி நீ வந்து பேரம் பேச முடியுமா? மக்கள் ஏற்பார்களா? சரி, அங்கேயும் போய் காங்கிரஸ் தலைமையிலே ஒரு கூட்டணி அப்படின்னு அமைச்சு எந்த கட்சியிலையுமே இன்றைக்கு வந்து கூட்டணி சேர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஓபிஎஸ்ஐயோ சசிகலாவையோ வேறு கட்சிகளையோ
தன் பக்கம் ஈர்த்து கொண்டு காங்கிரஸ் தலைமை வைக்கிறது எங்களுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க விஜய் கட்சியில போய் மாப்பிள்ளை தோழனா தானே போற, அங்கேயும் நீ முதன்மை சக்தியா இல்லையே. முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது விஜய் தானே. அங்கேயும் அவர் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு தர்றாருன்னு இவனா சொல்றான். அது ஆட்சியில வரமாட்டோங்கிறதுனால சொல்லப்பட்ட டைலாக், அதிகாரத்துக்கு வரவே போறதில்லை என்பதனால சொல்லப்பட்ட டைலாக். அதிமுக சொல்லுகிறதா நாங்கள் தனிப்பெரும்பான்மை பெறுவோம், அதிமுக ஆட்சி அமையும் தான் எடப்பாடி சொல்றாரு. என்டிஏ ஆட்சி அமையும் அமித்ஷா சொல்றாரு. அமித்ஷா டோனும் எடப்பாடி டோனும் ஒரே டோன் கிடையாது, ரெண்டு மாறுபட்ட குரலாக இருக்கிறது. அப்ப ஆட்சியில் பங்கு தர முடியாதுன்னு செல்லூர் ராஜு சிறப்பா சொன்னார். ஏன் சொன்னாரு? ஆட்சியில இருந்த கட்சி அதிமுக, இன்னைக்கு ஆட்சியில இருந்து கொண்டிருக்கிற கட்சி திமுக. ஆட்சியில இருந்தவர்களும் ஏற்கனவே ஆட்சி நடத்தியவர்களும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆட்சிக்கு வரவே முடியாதவர்கள் அல்லது வருவதற்கு கனவு காண்கிறவர்கள் நாங்க ஆட்சியில பங்கு தர்றோம், அதிகாரத்துல பங்கு தர்றோம் நீ சொல்ற. வெறுங்கையில நீ முடம் போடுற, அது வெறுங்கை. அங்கு முடம் போடுறதுனால ஒன்னும் ஆக போறது. அதனால இவர்கள் ஒரு மண்குதிரையை நம்பி எப்படி பந்தயம் கட்டுறாங்க, எனக்கு அதான் எனக்கு புரியல. விஜய்னு ஒரு மண்குதிரையை நம்பி எப்படி இந்த பந்தயத்தை கட்ட முடியும்? சரி, தனித்து விட்டுட்டோம்னு வச்சுங்க. இப்போ ஒரு 17-18 சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்களே, விஜய் பின்னாடி போய் ஒரு 18 சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்க முடியுமா? 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கிட முடியுமா? இங்க அவரே எம்எல்ஏ ஆறாரான்னு தெரியலையே. உலகநாயகன் கமலஹாசன் போய் நின்று வானதி சீனிவாசன் தோத்து போயிட்டாரு. வானதி சீனிவாசனுடைய புகழ் எல்லை எவ்வளவு, உலகநாயகன் கமலஹாசனுடைய புகழ் எல்லை எவ்வளவு. கமலஹாசனை தெரியாதவரே கிடையாது. வானதி சீனிவாசன் எல்லாரும் தெரியுமா? அவ்வளோ புகழ்மிக்க நடிகர். அவரும் ஷேர் ஆட்டோவில் இறங்கி எல்லாம் நடந்து போனார், என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு கோயம்புத்தூரில். மக்கள் சொன்னா நீ ஷேர் ஆட்டோலாம் ஏறுற, அதெல்லாம் சந்தோஷம். முடிக்கும் போது எந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போற? நீ மக்களின் ஒருவனாக, சாமானியர்களில் ஒருவனாக நீ ஒரு நாள் ஆக முடியாதுன்னு நினைச்சு ஓட்டு போட மாட்டேன்ல. வீழ்த்தப்பட்டார்ல அவரு. வெறும் ஒரு 1500-600 வாக்குகள்ல தான் தோற்கடிக்கப்பட்டாரு. அப்ப அதனால அவ்வளவு எளிது கிடையாது. ஒரு திரை நட்சத்திரத்தினுடைய பாப்புலாரிட்டியை காமிச்சு கள அரசியலில் வெல்வது என்பது இயல்பானது அல்ல, யதார்த்தமானது அல்ல. அதை நம்பி எப்படி நீங்க பேசுறாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பேசுகிறாங்க. ஒரு பாரம்பரிய அரசியல் கட்சி, விடுதலை போராட்ட காலத்திலே இருந்த கட்சி, இந்தியாவை நிர்மாணித்த, நவீன இந்தியாவை கட்டமைத்த, ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்திலே நடைபெற்றிருந்த ஒரு மாபெரும் இயக்கம், எத்தனையோ வரலாற்று சாதனைகளை செய்த இயக்கம். ஒரு நடிகனுடைய இதை அதை நம்பி நீ போக முடியுமா? நீ இல்லை சார், அது மேலிடம் உறுதியா நிற்கிறாங்க. தாவேகா கூட கூட்டணி கிடையாதுங்கிறது தான் மேலிடத்துடைய உறுதியான நிலைப்பாடு. அடிமட்ட 2ஆம் கட்ட தலைமைக்கான இவங்க தான் வலியுறுத்துறாங்க. 2ஆம் கட்ட தலைமை ஆட்சியில பங்கு, அதிகார பங்கு கோரிக்கை வைக்கும் போதும் ஏன் மேலிட தலைமை முட்டுக்கட்ட போது நிறுத்த மாட்டாங்க? இவங்களை பேச விட்டுட்டே இருக்காங்க. இல்லை, அது ஒரு டிராமா. அது மேலிடத்துக்கு தெரியாமல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன வசதியில பழைய காலத்துல மாதிரி புறாவோட தூதெல்லாம் இல்லை. இப்போ இன்னைக்கு ட்விட்டர்ல அவர் என்ன போடுறாரு, எக்ஸலத்துல என்ன போடுறாரு, இன்னைக்கு அவர் என்ன பேசினாருங்கிறது எல்லா செய்தி சேனல்களிலையும் அது வந்துடுது. சர்வதேச செய்திகளையாவே அது வருது. அதனால இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியவே தெரியாது, அவர் மாநிலத்துக்கு தெரியாம தான் பேசுறாருன்னா அப்ப செல்வ பெருந்தகைக்கு தெரியாதா? செல்வ பெருந்தகை ரிப்போர்ட் அனுப்பணும்னு சொல்றாருல, அப்ப தகவல் தெரியாதா? மல்லிகார்ஜுன கார்கைக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். துட்டுலையும் ஆட்டிட்டு பிள்ளையும் கிள்ளி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கழகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும். ஒரு சைடு கழகம் பண்ண நீனு பார்த்துக்குருவான், நீ ஒம்பளுத்து பாரு, கட்சியை அடிச்சு பாரு, அப்ப நீ எவ்வளவு வேணாலும் பேசிப்பாரு. ஏதாவது பேரம் படிக்கிறதா? மலையை நீங்க மயிரை கட்டி மலையை எழுப்போம், வந்தா மழை போனா மயிறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முயற்சி செய்வோம், நம்ம கல்ல எறியுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அவர்கள் திட்டமிட்டு தான் இது செய்கிறார்கள். இன்னும் அறியாமையில ஒரு சிலர் மட்டும் அப்படி மாறுபட்டு பேசுகிறார்கள். அவரெல்லாம் ஒண்ணுமே தெரியாத அப்பாவிகள். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர்கள் எல்லாம் ரொம்ப அப்பாவிகள். மாணிக் தாகூர் மட்டும் அப்படிலாம் பேச முடியுமா? மாணிக் தாகூர் என்ன தெருவில் போற ஒரு ஆளா? அவர் ஒன்றும் வட்டார காங்கிரஸ் கமிட்டிலையா இருக்கிறாரு? அவர் தேசிய அளவுல அவர் நாடாளுமன்றத்துல கொறடாவா இருக்கிறாரு. காங்கிரஸ் கமிட்டிக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு கொறடாவா இருக்காரு. அப்ப மாணிக் தாகூர் காங்கிரஸ் கமிட்டியின் கொறடாவாக இருக்கிறவர், பெரிய பொறுப்புல இருக்கிறவரு, அவர் எப்படி தன்னிஷ்டத்துக்கு பேச முடியும்? தான் தோண்டித்தனமா பேச முடியுமா? அப்படின்னா தலைமை இதை அனுமதிக்கிறது. வேற அரசியலிலே கூடுதல் வலிமை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதா என்று நினைக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பே இல்லை என்று கதவை சாத்தி விட்டார் ஸ்டாலின்.
சார் காங்கிரஸ்குள்ள இது போல பேச்சுவார்த்தைக்கு காரணம் வந்து உள்ளுக்குள்ள வந்து நிறைய கோஷ்டி பிரச்சனைகள் இருக்கு. ஒருத்தவங்க மேல சொல்றதை கீழே கேட்க மாட்டாங்க, கீழே சொல்றதை மேல கேட்க மாட்டாங்க. இப்படி பல்வேறு கருத்துக்கள் காரணமா தான் இது போல பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்றாங்களே. தேசிய கட்சியை பொறுத்தவரையில இப்ப KS அழகிரி தலைவர் அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துருவான். அழகிரிக்கு வேண்டப்பட்டவர்கள் டக்குன்னு அவருடைய பதவி காண முடியுது சில ஆண்டுகள்ல செல்வ பெருந்தகை தலைவர் ஆகிட்டாரு அப்படின்னா அந்த பழைய கோஷ்டி பூரா வந்து பின்னடைவுக்கு ஆயிடுவான். இவன் என்னதான் தலைவர்னு சொல்லிக்கிட்டாலும் அவர் அழகிரி கோஷ்டிங்க, அவர் நமக்கான ஆள் கிடையாதுங்கிற ஒரு சிக்கல் அதுக்குள்ள நீடிக்கும். இப்போ சசிகாந்த் செந்தில தலைவர் ஆகிட்டான்னு வச்சுங்க, செல்வ பிறந்த கோஷ்டிங்க அப்படின்னு. இப்போ இது என்ன செய்வாங்கன்னா ஒரே தலைமை இருக்கிறப்ப பெரிய சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த தலைமை என்பது சுழற்சி முறையில் வந்து தேசிய கட்சிகளில் வருகிற போது இந்த பாஜகவில் பாருங்க, அண்ணாமலை கோஷ்டி, நயினா நாகேந்திரன் கோஷ்டி, தமிழிசைக்கு ஒரு கோஷ்டி, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு கோஷ்டி, பல பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு அணி அரசிட்டு இருக்கு. ராஜா குரூப் ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆளு வச்சுருப்பாங்க. அப்போ ஒரே கட்சி மாதிரியே தெரியும், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி பேசுகிற மாதிரிலாம் தெரியும். ஆனால் அவங்க ஒரு கட்சியில் இருக்கிறாங்களே தவிர ஒரே கட்சிக்காரங்களாக இருக்க மாட்டாங்க. இதை ஒரு வினோதம். வெளிப்பார்வையில் ஒரு கட்சி மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே பல கட்சியாக இருக்கும். இப்போ வெளியில் பார்க்கும்போது சுவராக இருக்கும், லைட்டாக வந்து நீங்கள் சிமெண்ட்டை தட்டிட்டீங்கன்னா செங்கல் செங்கலாக இருக்குல்ல, அது மாதிரி தான் செதிலாக இருக்கிற மாதிரியே தனித்தனியாக இருப்பான் எல்லாருமே. இது எல்லா தேசிய கட்சிகளுடைய சாபக்கேடு. இப்போ நீங்கள் மாவட்ட அளவில் அரசியல்லையே ஒருத்தர் மாவட்ட செயலாளர்காரனா அந்த இடத்த அடைவதற்கு இன்னொருத்தர் நகர்த்திக்கிட்டே இருக்கான் அந்த காயை. ஒரு மந்திரி ஒரு மாவட்டத்தில் இருக்காருன்னா இன்னொருத்தர் எம்எல்ஏ மந்திரி ஆக விடாமல் பார்த்துக்கிறாரு. ஏன்னா பவர் அங்கேயே போயிடுச்சுன்னா அங்கேயே கொஞ்சம் பேர் ஃபாலோவர் வந்துடுவான். அதனால அரசியலில் வந்து எப்பொழுதுமே வந்து இந்த அணி அரசியல் என்பது அரசியலை விட்டு பிரித்து பார்க்க முடியாது. தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட இந்த சிக்கல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அதனால மட்டும்தான் நம்ம சொல்ல முடியாது. அவர்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை அடையணும். ஓப்பனாக சொல்ல போனால் எங்களை சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன ஆட்சி இருப்பாங்க அதிகாரத்துக்கு டீசெண்டாக பேசுறது, எங்களை சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க, எல்லா கான்ட்ராக்டும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதான் அர்த்தம் அதுக்கு. இப்போ எங்களையும் விடுங்க, அவுத்து விடுங்க, நாங்களும் எவ்வளோ நாள் விரோதத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதான் கணக்கு. அதனால் அவர்களை பொறுத்தவரையில் தங்கள் கட்சியை வலிமைப்படுத்தாமல் பிற கட்சியினுடைய வலிமையை பயன்படுத்தி கொள்வதுங்கிற இடத்தை நோக்கி அவங்க நகர்றாங்கன்னா அது நடைமுறையில் சிக்கலானது. கூட்டணி மந்திரி சபை அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கொள்கை முடிவு அரசு முடிவு ஒன்றா இருக்கும், கட்சி முடிவு ஒன்றால இருக்கும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சாம்சங்குக்காக போராடுது. இப்போ வந்து சிபிஎம்ல இருந்து ஒருத்தர் அமைச்சராக இருக்கார், தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாருன்னா அவர் சாம்சங்குக்கு எதிராக போராடுறதை ஆதரிப்பாரா இல்லை போராடுறவங்களெல்லாம் அரசு பண்ண சொல்லுவாரா? கட்சி நிலைப்பாடை செயல்படுத்தணுங்கிறது தான் அவர் வந்து அவங்களுக்கு அதான முதன்மையானது. அப்போ அரசினுடைய முடிவு எப்படி செயல்படுத்துவாங்க? இப்போ டங்ஸ்டன் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு அரசின் முடிவு எடுக்கிறாங்க. தொழில் மந்திரியாக இருக்கிற ஒருத்தர் வந்து டங்ஸ்டன் வந்து நாட்டுக்கு நல்லதுனாருன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு அமைச்சர் போடுறாங்க காங்கிரஸ்லேருந்து, இல்லை அவருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குங்க, டங்ஸ்டன் எடுத்தால் நல்லதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சிக்கலாயிரும்ல, அரசுக்கு அது குழப்பமாயிரும்ல. அதனால ஒரு ஒற்றை தலைமை ஒற்றை ஆட்சி என்பதில் தான் குழப்பம் வராது. இது மாதிரி விஷயங்கள்ல என்ன நடக்கும்னா குழப்பம் நீடிக்கும். மற்ற மாநிலங்கள்லாம் இப்போ கொடுக்கப்படுது இல்லை, மற்ற மாநிலங்கள்ல ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்குலாம் கொடுக்கப்படுது. அங்கெல்லாம் அவர்கள் வந்து அரசு வந்து நல்லா நடத்தப்பட்டு இருக்கு. ஒரு இல்லை, அதாவது எப்படின்னா அரசியல் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா முதன்மை கட்சி பலவீனப்படுகிறது, திமுகவுக்கு போதிய எம்எல்ஏக்கள் இல்லை, 2006 காலகட்டங்களில் வெறும் 96 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. அந்த மாதிரியான சூழல் வருகிற போது தான் அந்த கோரிக்கையை எழுப்ப முடியும். அந்த காலகட்டத்தில் அவங்க விட்டுட்டாங்க. இப்ப அப்படி இல்லையே. ஸ்டாலின் வழி நடத்தக்கூடிய திமுக என்பது ரொம்ப வலிமையாக இருக்கிறது, கூடுதல் வாக்குகளை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறது, கூடுதல் எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி எம்எல்ஏக்களோடு இருக்கிறாங்க. இப்ப எப்படி கொடுப்பாங்க? முதன்மை கட்சி வீழ்ச்சி அடைகிற போது தோழமை கட்சிகள் வலிமை பெற்றால்தான் கூட்டணியில் ஆட்சி கிடைக்கும். அப்படித்தான் மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி வந்து ஏன் வந்து இவங்கெல்லாம் மந்திரி சபையில் வந்து இடம்பெற முடிந்தது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவர்கள் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி பெறலை. அதனால அது அப்படிப்பட்ட ஆட்சியை இப்போ கூட நடந்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய ஆட்சி என்பது ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாரும் முட்டு கொடுத்தா அந்த ஆட்சி நடக்குது. 2 பேரும் விலகிட்டா டம்முன்னு உடஞ்சிரும். அப்படிப்பட்ட நிலை வருகிற போது தான் இதை பேச முடியுமே தவிர இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திலேயோ வந்து எக்ஸ் தளத்திலேயோ
மீடியாவில் பேட்டி கொடுக்கறது மூலமாலாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்க முடியாது. கூடுதல் சீட்டுக்கு கூட நீங்கள் பேச வேண்டிய இடம் என்பது ஊடகங்களிலே அல்ல, பொதுக்கூட்டங்களிலே அல்ல. அதுக்கு உரிய இடத்துல தான் நீங்கள் அதை பேச வேண்டுமே தவிர பொதுவெளியில் பேசுவதன் மூலமாக கூட்டணியினுடைய நம்பகத்தன்மையை உடைப்பது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்களா எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி உடைய போது சொல்றாருன்னு, அவரே பொருந்தா கூட்டணி. பாஜக அவரை மிரட்டி உருட்டி கொண்டு வந்து வச்சிருக்கான். இந்த பக்கம் டிடிவி தினகரன் அவர் வந்து எடப்பாடியெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறக்காக தான் 8 வருஷமா கட்சி நடத்தினாரு. அதுவே ஒரு முரண்பட்ட கூட்டணி தான். ஆனால் கூட்டணி இந்த மாதிரி சலசலப்புலாம் வராம தானே சார் இருக்கு, இதெல்லாம் கேட்க மாட்டாங்களே. இல்ல, அங்க இருக்கிற விஷயம் என்னன்னா, அங்கு வந்து பாஜக தான் தலைமை வைக்கிறது. அவங்க கூட்டணியே என்டிஏ கூட்டணி தான். அமித்ஷாவை தாண்டி யார் பேசுவா? பேசுனா தான் அடுத்த நாள் ரைடு வந்துருமே. இங்க வந்து நம்ம யாருக்கு ரைடு போட முடியும்? ஏன்னா மாணிக் தாகூர் வீட்டுக்கு ரைடா போட முடியும் நம்ம? அது பண்ண முடியாது இல்லையா? அங்கு வந்து அதிகாரத்தினுடைய நெருக்கடியின் வழியாக அவங்களுடைய கூட்டணி நிலைநிறுத்தப்படுகிறது. இங்கு ஜனநாயக ரீதியாக நிலைநிறுத்தப்படுகிறது. அதனால ஜனநாயகம் இருக்கிறதுனால தான் மாற்று கருத்தை இவ்வளவு வலிமையா பேச முடியும். அதனால ஒரு வகையில பார்க்கிற போது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் நிலவுகிறது கூட்டணியில. அங்கு ஜனநாயக பண்பே இல்லை, மாற்று கருத்தை பேசுவதற்கான வாய்ப்பே அங்கு இல்லை. அதனால அங்கு ஒரு மயான அமைதி நிலவுகிறது. வழக்கமான அமைதிக்கு மயான அமைதிக்கு வித்தியாசம் இருக்கு. அது வந்து உயிரோட இருக்கிறவன் தான் எந்திரிச்சு சத்தம் பண்ண முடியும். எல்லாருமே செத்து போனவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. சுடுகாட்டில் இருக்கிற அமைதி மயான அமைதி. பல இடங்கள்ல திமுக வந்து காங்கிரஸ் வந்து குறைச்சி மதிப்பிடுற போக்கு வந்து பார்க்க முடியுது. இப்ப ராஜகண்ணப்பன் அவர்கள் பேசுறாரு, காங்கிரஸ் வந்தா என்ன வரலாம் என்னன்னு பேசுறாரு. இவர் தளபதி என்ன பேசுறாரு அப்படின்னா, காங்கிரஸ் கமிட்டி பூத் கமிட்டிக்கு வந்து ஆட்கள் போறாளா கூட ஸ்ட்ரென்த் கிடையாதுன்னு சொல்லி பொதுவெளியில இருந்து கூட்டணி கட்சி பேசுறது காங்கிரஸை குறைச்சி மதிப்பிடுறாங்களா? ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறதெல்லாம் கிடையாது, அவங்க மதிப்பே அவ்வளவுதான். அது கருத்தியலாக காங்கிரஸ் வந்து இந்தியாவினுடைய தேவையாக இருக்கிறது. ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி என்பது இந்தியா முழுமைக்குமான அந்த கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு காங்கிரஸ் தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு வலதுசாரி இயக்கங்கள், கார்ப்பரேட் அரசியல், காவி பயங்கரவாதம் போன்றவை வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காங்கிரஸினுடைய தேவை இந்தியா முழுமைக்குமாக தேவைப்படுகிறது. ஆனால் மாநிலத்தில் தேவைப்படுதா காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் பெரிய அளவில் காங்கிரஸின் தேவை இல்லை. ஒரு மாநில கட்சியின் தயவின் வழியாகத்தான் அவர்கள் பயணப்பட முடிகிறதே தவிர தனித்த வலிமையோடு அவர்கள் இல்லை. இருந்திருந்தா அவங்க வந்து நேரம் போயிருப்பாங்க கூட்டணி விட்டு. அவங்களுக்கு ஒரு 10% ஓட்டு இருக்கு அப்படின்னா அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு அது இல்லாதனால தான் அவர்கள் கூட்டணி பேரமும் பேசிக்கொண்டு குழப்பமும் விளைவித்து கொண்டு கூச்சல் போட்டுக்கொண்டு இங்கேயே இருக்கிறாங்கல்ல. ஏன் வெளியேற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர்களும் வெளியேற்ற மாட்டேங்கிறாங்க, திமுகவும் அவங்களும் வெளியேற மாட்டேங்கிறாங்க. அப்ப நீ அடிக்கிறது மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன் அப்படிங்கிற டிராமா தான் நடக்குதே தவிர ஒரிஜினலா அடிக்கவும் இல்லை அழுகவும் இல்லை, இந்த மாதிரி தான். ஓகே சார். குறிப்பாக வந்து இந்தியா முழுவதும் வந்து பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியா யார் இருக்காங்கன்னா காங்கிரஸ் இருக்காங்க. ஆனால் பல இடங்கள்ல வந்து எங்க கூட துணை நிற்கிறோம் சொல்லக்கூடிய திமுக நடைபெற்ற நாடாளுமன்ற அந்த கூட்டத்தொடரில் 8 எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் ஆனாங்க. அதில் 7 எம்பிக்கள் வந்து காங்கிரஸ் சேர்ந்தவங்க, ஒரு எம்பி சிபிஎம். இதில் திமுக எம்பிகள் யாரும் இல்லை. இந்த இடத்துல வந்து துணை நிற்காம சைடு வாங்கிட்டு மாணிக்க தகவல் கருத்தை பதிவு பண்றாரு. இல்லை, அது எப்போ பேசுறாரு, அது ரொம்ப முக்கியமான. எந்த காலகட்டத்தில் பேசுறாரு? முரண்பாடுகள் தோன்றியதற்கு பின்புதான் அவர் பேசுறாரு. அதுக்கு முன்பு பேசியிருக்கிறார் அந்த மாதிரி கிடையாது. தேர்தல் காலத்துக்காக பேசுகிறார். தேர்தல் காலங்கிறது திருவிழா காலம் மாதிரி. திருவிழாவில் கடை போட வந்தேன், எனக்கு கடை கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்றாரு. நார்மல் டயத்தில் அது கிடையாதுல்ல. நார்மல் டயத்தில் அந்த இடத்துல பொட்டலாக தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து யாருமே திருவிழா நடக்கிற மைதானத்தில் யாரும் கடையே போட மாட்டாங்கல்ல. திருவிழா அது தேர்தல் காலத்திற்காக பேசப்படுகிறதே தவிர இது ஒரு நட்பு முரண் தான், பகை முரண் கிடையாது. பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுவது என்பது நட்பு முரண். அதே பூனை எலியை கவ்வுறது பகை முரண். அதனால காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருப்பது ஒரு நட்பு முரண். அது பகை முரணாக மாறாது, மாறவும் கூடாது. அதனால விரைவில் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிற போது அது முடிவுக்கு வரும். இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார்.